காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுக்கிரகம் நிகழ்ச்சியில் நாள்தோறும் மகா பெரியவர் வாயிலாக நுட்பமாக பல விஷயங்களை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நேற்று கொடுப்பது பெறுவது எது பெரிது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மகாபாரத கதை ஒன்றிலே இருந்து தெரிந்து கொண்டோம். இன்றைக்கு இன்னொரு நுட்பமான விஷயம். நாம் 1000 காரியங்கள் செய்கின்றோம் இந்த உலகத்தில். காரியங்களிலெல்லாம் தலை சிறந்த காரியம் எது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அந்த கேள்விக்கான பதிலை இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பெரியவர் வாயிலாக தெரிந்து கொள்ள இருக்கிறோம். தர்மனுக்கும் அவன் சார்ந்தவர்களுக்கும் கண்ணன் சொல்லுகிறான், இந்த உலகத்தில் மிக பிறந்து விட்ட ஒருவனுக்கு மிக உயர்வான செயல் அப்படிங்கிறது எது தெரியுமா? மிக சுலபமாக தன் பாவங்களிலே இருந்து விடுபட்டு முக்தி நிலையை அடைவதற்கு வழிகாட்டுகிற ஒரு உன்னதமான செயல் ஒன்று உண்டு. அது என்ன அப்படின்னு சொன்னால், இறந்து விட்ட ஒரு அனாதை பிணத்திற்கு சம்ஸ்காரங்கள் செய்வது. அதாவது அதை எடுத்து நல்லடக்கம் செய்வது, அல்லது அதை எரித்து சாம்பலை எடுத்து ஆற்றிலே கரைத்து அந்த சம்பந்தப்பட்ட பிரேதத்தை தாய் தந்தை போல பாவித்து அந்த ஆத்மா சாந்தி உருவதற்கான காரியங்களை செய்வது. பிரேத சமஸ்காரம், அநாதை பிரேத சமஸ்காரம், இது 1000 அஸ்வமேத யாகத்திற்கு சமம் அப்படின்னு கண்ணன் சொல்றான். சொல்லிட்டு வேதம் இது குறித்து எப்படி விளக்கம் கொடுக்கிறது அப்படின்னு சொல்றான். நாம் இறந்து விட்டவர்களை எரிக்கிற அந்த செயல்பாடு இருக்கிறதே, அதற்கு தகனக்கிரியை அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். தூய தமிழில் இறுதி வேள்வி அப்படின்னு அதை சொல்லலாம். இதுக்கு உண்மையிலே என்ன தெரியுமா அர்த்தம்? கொடுத்தவனுக்கே திருப்பி தருவது அப்படிங்கிறது தான் இந்த தகனக்கிரியை என்கின்ற இறுதி வேள்விக்கான பொருள். ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இப்போ நான் இறந்துட்டேன், நான் எப்படி இறந்துட்ட நிலையில் என்னை கொண்டு போய் இறைவன் கிட்ட கொடுக்க முடியும்? அதனால தான் பெரியவர் சொல்கிறார், கொடுத்தவனுக்கே திருப்பி தருவது அப்படிங்கிறது தான் இது. இதை தானே செய்ய முடியாது ஒருத்தர், நான் மட்டும் இல்லை, நீங்களும். அதனால தான் பிறர் இதை செய்கிறோம். ஜீவனின் திருப்திக்கு, அப்படி இறந்து விட்ட அந்த ஜீவன் இருக்கிறதே, ஆன்மா இருக்கிறதே, அதனுடைய திருப்திக்குத்தான் திவசம் திதி போன்றவைகளை நாம் அனுஷ்டிக்கிறோம். அதாவது ஆத்மாவுக்கு தொடர்ந்து செய்வதற்கு திவசம், நாள், வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த நாள் வருகிறது. அந்த திதியில், எந்த திதியில் இறந்தாரோ அந்த திதி திரும்ப வரும் பொழுது அவருக்கு நம்ம திதி கொடுக்கறதுன்னு சொல்லி நாம் அதற்கான காரியங்கள் பண்ணுறோம். இதெல்லாம் எதற்கு? இறந்து போய்விட்ட ஆத்மாவுக்கு. அந்த ஆத்மா வசித்த உடம்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த உடம்புக்கு என்ன செய்தோம் அப்படிங்கிறதுக்கு பெரியவர் விளக்கம் கொடுக்குறார். ஒரு உண்மை உங்களுக்கு எல்லாம் தெரியணும். இந்த உடம்புக்குள்ளே தேவர்கள் கோவில் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய 2 கண்கள் இருக்கிறதே, இந்த 2 கண்களில் ஒன்று சூரியன், இன்னொன்று சந்திரன். நம்முடைய வாய்க்குள்ளே அக்னி இருக்கிறது, கையிலே இந்திரன் இருக்கிறான். இப்படி பாகம் பாகமாக தேவர்கள் இருக்கிறார்கள். அவர்களால் பூட்டி செய்யப்பட்டவர்கள்தான் நாம், நம்முடைய உடல். இந்த உடம்பு வாழ்ந்து முடிந்து விட்ட நிலையில் இவர்களிடமே திருப்பி தருவது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதற்கு பெயர்தான் பிரேத சமஸ்காரம். அந்த சந்தர்ப்பத்திலே சொல்லுகிற மந்திரங்கள் இருக்கிறதே, அந்த மந்திரங்களுக்குள்ளே இது நான் இப்போ சொன்ன இந்த கருத்து தான் பொருளாக இருக்கிறது. ஜீவாத்மாவுக்கு 16 கலை, உடம்புக்கு 15,
மொத்தம் 40 சம்ஸ்காரங்கள் இருக்கிறது. அதாவது 40 விதமான செயல்முறை. சம்ஸ்காரம் அப்படிங்கிறது சமஸ்கிருதத்தில் சொல்கிறது. அதில் அவர் பிரித்து சொல்கிறார், 16 ஜீவாத்மாவுக்கு 16 கலை, 15 உயிராக 16 உடலாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரார்த்தம் அதற்கு பொருள் விளக்கம் எப்படி கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு கேள்வி வரும். ஒருத்தர் செத்து போயாச்சு, பிணத்தை கொண்டு போய் எரிச்சிட்டோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இனிமேல் அவர் எந்த காலத்திலும் திரும்பி வரப்போகிறதில்லை. இதுவரை அப்படி ஒருத்தர் திரும்பி வந்ததாக சரித்திரமில்லை. அதை மீறி யாராவது வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவர் சாகலை, செத்துட்டதாக கருதப்பட்டார். சுடுகாட்டில் எரிந்து கொண்டிருந்த நிலையில் பிணம் எழுந்து ஓடியது அப்படின்லாம் நாம் சில செய்திகள் படிக்கிறோம். அதே போல் மார்ச்சுவரி ரூம், பிரேத அறைக்குள்ளே அதை அறுக்கிறதுக்கு வரும் பொழுது உடல் அசைந்தது அப்படின்றோம். அதாவது இறந்தது போல் கருதி நாம் அவருடைய உடல்களை நெருங்கும் பொழுது அவர்கள் உயிர் பெற்று, அல்லது அவர்களுடைய இந்த உறக்கம் கலைந்து அவர்கள் எழுந்து வந்திருக்கிறார்கள். மற்றபடி இறந்து இந்த உடம்பை விட்டு உயிர் போய்விட்ட நிலையில் ஒருத்தர் திரும்பி வந்ததாக வரலாறே கிடையாது. இதை திருக்குறளில் திருவள்ளுவர் ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறார். ஒரு குறளில், நெருநல் உளனுருவன் இன்றில்லை எனும் பெருமை உடைத்து இவ்வுலகு. உயிரோடு ஒருத்தன் இந்த உலகத்தில் எப்பொழுதும் உலகத்துக்கு எதிராக உலகத்தை எதிர்த்து கொண்டு வாழ்ந்து கொண்டே இருக்கிறான் அப்படிங்கிறது கிடையாதான். உலகம்தான் இருக்குமா, இந்த உலகத்துக்குள்ளே நாமெல்லாம் வந்து போகின்றவர்கள், அதுக்கு மட்டும்தான் நிரந்தரம். அப்படி அதனுடைய நிரந்தர தன்மை இருக்கு இல்லையா, அதுக்கு ஈடு எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட பெருமையாக அதற்கு. அதைத்தான் ஒரு குறள் வடிவத்தில் வள்ளுவரும் எழுதியிருக்கிறார். நான் எதுக்கு இவ்வளோ விளக்கமாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், உடம்பு, அந்த உடம்பை நெருப்பிலிட்டு உரியவர்களுக்கு திருப்பி தந்துடுறோம். நான் ஒருத்தருக்கு செய்தால்தான் எனக்கு ஒருத்தர் செய்வார். ஏன்னா என்னாலேயே செய்து கொள்ள முடியாது இந்த காரியத்தை. இந்த சம்ஸ்காரத்துக்கு பின்னாடி இப்படி ஒரு பெரிய அர்த்தம் இருக்குது. அப்போது இந்த உலகத்தில் இந்த காரியம் அப்படிங்கிறது எவ்வளவு பெரியது, ரொம்ப பெருசு இல்லையா? அதனால தான் பல குடும்பங்களில் பல வருடங்கள் பிரிந்து இருப்பார்கள். பேச்சுவார்த்தை இருக்காது, சண்டை சச்சரவு, மன வருத்தத்தில் பிரிந்து இருப்பார்கள். சந்தோஷ காரியங்களில் கூட கலந்து கொள்ள மாட்டார்கள். இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சால் துக்கம் கேட்பதற்கு திரும்ப அந்த குடும்பம் ஒன்று சேர்ந்துடும். துக்கத்தோடு துக்கமாக அந்த துக்கம் போய்விடும். அங்கே ஒரு ஒற்றுமை ஏற்பட்டுவிடும். இந்த சாவு அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்கு பின்னால் இந்த மாதிரி நிறைய நுட்பங்கள் உண்டு. இப்போது இந்த சிரார்த்தம், இந்த உடம்புக்கு சொல்லிட்டேன், ஆன்மாவுக்கு அதுக்கு தான் இந்த திதி தர்ப்பணம் அப்படின்னு. இதை சொல்லும் பொழுது பல கேள்விகள். என்னன்னாக்கா, உயிர் போனது, அது எங்கே போச்சு, எப்படி போச்சு அப்படிங்கிறதுல பல கேள்வி. சரி, அது போச்சு, அது போயாச்சு. போன நிலையில் நான் இங்கே உட்கார்ந்து செய்கிற காரியங்கள் இருக்கிறது அல்லவா, இவைகள் அந்த உயிருக்கு எப்படி போய் சேரும்? எனக்கு புரியலை. அதுவும் ஒரு தண்ணி எள்ளு இதை மட்டும் விடுறது இருக்கு இல்லையா, இது எந்த வகையில் போய் சேரும் அப்படின்னும் பொழுது அதற்கு ரொம்ப அழகாக பெரிய ஒரு விளக்கம் கொடுக்குறார். நாம் ஒருத்தருக்கு தந்தி மணி ஆர்டர் பண்ணுறோம், டெல்லியில் இருக்கார், நான் மதுரையில் இருக்கேன், என் பக்கத்தில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸில் போய் நான் பணத்தை கட்டுறேன் அவருக்கு. அடுத்த ஒரு 2 மணி நேரத்திற்குள்ளே டெல்லியில் இருக்கிறவருக்கு பணம் போய் சேர்ந்து விடுகிறது. நான் இப்போ கேட்குறேன், நான் இங்கே கட்டினா அதே பணமாக அங்கே போகிறது. இங்கே பணம் கட்டி முடித்த நிலையில் இந்த பணத்தை அந்த இலாக்கா பெற்றுக்கொண்டு அந்த இலாக்கா சார்ந்த இலாக்காவுக்கு இந்த பணத்தை நீங்கள் அங்கே கொடுத்துருங்கோ, நமக்கு வர வேண்டிய பணம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லுகிறது. உடனே அவர் அங்கே இருக்கிற பணத்தை எடுத்துக்கொண்டு நமக்கு கொடுக்குறார். இதை பெற்றுக்கொள்பவர் ஒருவர், செய்பவர் ஒருவர், எல்லாமே வெவ்வேறு. ஆனால் எப்படி நாம் இங்கே கொடுக்குற தந்தி மணி ஆர்டர் அங்கே அவருக்குரிய பலனாக மாறி செல்லுகிறதோ, அதுபோல் நாம் செய்கிற பித்ரு கர்மாக்கள், நாம் பூமியில் செய்கிற திதி தர்ப்பணங்கள், நாம் விடுகிற எள்ளு தண்ணீர், இவை இறந்துவிட்ட ஆத்மா எங்கே இருந்தாலும் சரி, அது அமெரிக்காவில் பிறப்பெடுத்திருந்தாலும் சரி, கொரியாவில் பிறந்திருந்தாலும் சரி, ஆடாய் மாடாய் பிறந்திருந்தாலும் சரி,
புழுவாய் பூச்சியாய் பிறந்திருந்தாலும் சரி அவைகளுக்கு உண்டான பலனாக அவைகளுக்கு போய் சேருகிறது. அப்படி ஒரு டிசைன் இந்த உலகத்தில் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகையினால காரியங்களில் மிகச் சிறந்தது பிரேத சம்ஸ்காரம். அநாதை பிணத்தை எடுத்து அடக்கம் செய்வது, அதற்கு பாடுபடுவது, அதற்கு உதவுவது, அதற்கு இணையானது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதற்கு பின்னாலே இப்படி நிறைய நாம் தெரிந்து கொள்வதற்கு சங்கதிகள் இருக்கிறது அப்படின்னு பெரியவர் சொல்கிறார். நமக்கு இதை கேட்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.